Hello friends, welcome to Sade Samaiyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண ஒரு வெங்காயம், நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ண அவரைக்காயை சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கலாம். கலந்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கலந்து விட்டுக்கலாம். இப்போ அவரைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதுங்க. அவரைக்காய் சீக்கிரம் வெந்துடும். இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அவரைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாங்க. 2 பீஸ் தேங்காய் எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு. இதை ரஃபாக அரைச்சிக்கலாம். இது போல் ரஃபாக அரைச்சிக்கோங்க. இடையில கொஞ்சம் இப்படி கலந்து விட்டுக்கலாம். இது மூடி போட்டு திரும்ப வேக விடலாம். அந்த தண்ணி மொத்தம் வற்றி போகட்டும். அவ்வளோதாங்க, தண்ணியெல்லாம் வற்றி அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் துருவல் எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு இது மூணுத்தையும் சேர்த்து நீங்கள் அரைச்சி இப்படி பொரியலை கலக்கும் பொழுது ரொம்பவே அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.